1875 இருக்கக்கூடிய ஒரு பழைய நிறுவனத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட நிறுவனம். தினமும் நாம் வந்துட்டு அதை பற்றி நினைக்காமல் இருப்பதில்லை. அதை பற்றி தினமும் நம்ம வந்துட்டு செய்திகள்லையாக இருக்கட்டும் வேறு இடங்கள்லையும் நம்ம அதை குறித்து தேடி பார்க்கிறோம். சென்செக்ஸ் என்கிற குறியீட்டை உருவாக்கி தந்த பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய BSE லிமிடெட் அந்த நிறுவனத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இந்த நிறுவனத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா 1875 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிலிருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட நிறுவனம் BSE என்று பின்ன ஆனது. அதுக்கப்புறம் ஸ்டார் MF என்று சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினாங்க. இது எல்லாமே BSEயில் அடக்கம். 2012 15 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் SME பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த குறு நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்காக அவங்களுக்காக உண்டான ஒரு தனி பிளாட்ஃபார்ம். அவங்கள வந்துட்டு நார்மலாக நம்மளுடைய அந்த BSE மார்க்கெட்லேயே வந்துட்டு லிஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவர்களுக்காக தனி ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த USDA இந்த மாதிரி வெளிநாட்டு கரன்சியை வந்துட்டு இங்கே வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த டெரிவேட்டிவ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸும் இந்த காலகட்டத்திலாம் வந்திருக்கு. அடுத்ததாக டெட் செக்மெண்ட் புதிதாக வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. 2017 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் வந்துட்டு இந்திய அரசாங்கமும் வந்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு வெளியிட்டாங்க. அதை வந்து இந்த பங்குச்சந்தையில் வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வசதி வருது. இந்த 2016-17 காலகட்டத்தில் தான் இவங்களே முதலில் ஒரு எக்ஸ்சேஞ்சே வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. இவங்க வந்து NSEயில் மட்டும் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி லிஸ்ட் ஆகப்பட்ட முதல் எக்ஸ்சேஞ்சாக இது மாறுது. 2018-19 பார்த்தீங்கன்னா கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸும் வருகிறது. அடுத்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து உருவாக்குறாங்க. EBIX என்று சொல்லி இன்சூரன்ஸ் புரோக்கிங்காக வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். அடுத்தாக வந்துட்டு PTC ICICI பேங்க் இந்த இரண்டோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பவர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம IEX பார்க்குற மாதிரி அது வந்துட்டு ஒரு பவர் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று உருவாக்குறாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் MF ஏற்கனவே உருவாக்கியிருந்தாங்க 2010. அதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் இந்த ஆண்டுகளில் வருது. 2023 முதல் பார்த்தீங்கன்னா T+2 செட்டில்மெண்ட்டாக இருந்தது T+1 செட்டில்மெண்ட்டாக மாறுகிறது. ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வராங்க. அதாவது இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் ரீலான்ச் வந்து 15 மே 2023. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில எக்ஸ்பைரி டே சேஞ்சஸ்லாம் வந்தது. அதெல்லாமும் இதில் வந்துட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. BSE வந்துட்டு ஒரு கழுகு பார்வையில் மேலிருந்து பார்த்தோம்னா ஒரு சம்மரி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு 4.82 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் 21.4 கோடி இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி கேஷ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 77,666 மில்லியன் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2025 நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3,236 கோடி ரூபாய் வந்துட்டு வருமானம் ஈட்டியிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸஸ் எப்படி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் கிளியரிங், டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீசஸ் டு கார்பரேட்ஸ், அதர் சர்வீசஸ் மேம்போக்காக பார்த்தோம்னா 4 பிரிக்கிறாங்க. ட்ரேடிங் அண்ட் கிளியரிங்கில் ஈக்விட்டி, டெப்ட், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், கரன்சி டெரிவேட்டிவ், கமாடிட்டி டெரிவேட்டிவ், SMEஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃபியூச்சர், ஸ்பாட் மார்க்கெட், இது அத்தனையும் ட்ரேடிங் அண்ட் கிளியரிங்கில் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா IPOக்கு வந்து புக் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வந்துட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, அது மொத்தமாக செய்து கொடுக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டு பை, ஆஃபர் டு செல், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அந்த இதை வந்துட்டு அந்த இடையில மார்க்கெட் மேக்கர்னு சொல்லல அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு பாண்ட் பிளாட்ஃபார்ம், இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வருது. சர்வீசஸ் டு கார்பரேட்ஸ், ஸ்பெசிஃபிக்காக சர்வீசஸ் என்ன வந்து ஈக்விட்டி லிஸ்டிங், நமக்கு தெரியும் ஸ்டாக் வந்து லிஸ்ட் பண்ணுறது, டெட் செக்யூரிட்டிஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறது, அந்த கடன் பத்திரங்கள் இருக்குல்லையே அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டு, கமர்ஷியல் பேப்பர்ஸ், இதெல்லாம் கார்பரேட்ஸுக்கு பண்ணக்கூடிய சேவைகள். அடுத்த வேறு சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டெக்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, டேட்டா ஃபீட், இது மூலம் இருக்கக்கூடியது RBIக்காக இருக்கட்டும், மற்ற அனலிஸ்ட்டுக்கு வந்து டேட்டா கொடுக்குறது, வேறு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கான சாஃப்ட்வேர் சர்வீசஸ், மற்ற ட்ரைனிங் கொடுக்குறது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் சர்வீசஸ். இப்போ உங்களுடைய வருமானம் எங்கிருந்தெல்லாம் வருகிறது? 4 ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஹையஸ்ட் லெவலில் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா IPO லிஸ்ட் பண்ணுறது. அது வந்துட்டு ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்டை லிஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வரும் இல்லையா, அது பிரைமரி மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய வருமானம். ட்ரேடிங்கிறது செகண்டரி மார்க்கெட் அப்படிம்பாங்க. நம்ம ஸ்டாக்கை வாங்கி விற்கிறோம், தினமும் வாங்கி விற்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வருது. கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட், இது முடிந்த பிறகு T+1 டே கிளியரிங் செட்டில்மெண்ட் இல்லையா, அதற்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பிடிக்கப்படும். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி நேரடியாக நம்ம விற்கிறது, நேரடியாக இண்டிவிஜுவல்கிட்ட விற்கல, நம்ம வந்துட்டு ஒரு மெயினான ஒரு புரோக்கர் கிட்ட வைக்கிறோம், சப் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து
கிளியரிங் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு கிளியர் பண்ணி இத்தனை ஸ்டாக் இந்த கம்பெனியில் இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இந்த ப்ரோக்கர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும், அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் டிஸ்ட்ரிபியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றதெல்லாம் சேர்த்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் ஒரு மெயினான இவங்களுக்கு வருமானம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்டிவிட்டியோட லிங்க். எந்த அளவுக்கு அதிகமான ட்ரேடிங் நடக்குதோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். ட்ரெஷரி இன்கம் ஆன் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட், இதுவும் வந்துட்டு மார்க்கெட்டோட ரிலேட்டட் தான். அதர் செக்யூரிட்டி சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, இப்போது பங்குகளை வந்து இங்கே பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சிடிஎஸ்எல்ல வந்துட்டு வச்சிருக்காங்க டெபாசிட்டரி பார்ட்டிஸ் பண்ண, இவங்க ஒரு 15% வந்து அதில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அதை வந்து இவங்களுடைய ஸ்டாண்ட் அலோனில் இல்லாமல் கன்சாலிடேட்டடில் ஒரு அசோசியேட்டாக இவங்களால் வருமானம் காண்பிக்க முடியும். அதுபோல் தொடர்ந்து ரிட்டர்னாக ரெக்கரிங்காக வரக்கூடிய வருமானங்கள் தான் இதெல்லாம். இந்த கார்பரேட்டுக்கு வரக்கூடிய சர்வீசஸ், டேட்டா கொடுக்கக்கூடியது. இப்போ இதே இது இவங்களுடைய பணத்தை இவங்க வேறு இதில் முதலீடு செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் சேர்த்து ரெக்கரிங் சர்வீசஸ். பட் இதெல்லாம் மிகவும் குறைவான வருமானம் தான். ஏன் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மொத்தமாக ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2024-25 2957 கோடி வந்து வந்திருக்கு. இது வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மட்டும். மொத்தமாக டோட்டல் இன்கம் மற்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதர் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா 3236 கோடி மொத்தமாக. ஸோ இந்த 2957 கோடி ஆப்ரேட்டிங் இன்கமில் 2000 கோடி 2030 கோடி வரைக்கும் எதுலேருந்து வந்திருக்கு? டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ ட்ரேடிங் எந்த அளவுக்கு அதிகமாக நடக்கிறதோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ்லாம் ரொம்ப அதிகமான அளவில் வந்ததுனால அதனுடைய எக்ஸ்பைரி டேட்லேருந்து ஆரம்பித்து புது டெரிவேட்டிவ்ஸ் கான்கேலேருந்து ஆரம்பித்து டிரான்சாக்ஷன் சார்ஜையும் கூட்டினதுனால 2023-24 வெறும் 708 கோடியாக இருந்தது, 3 மடங்கு கூடியிருக்கு 2024-25. ஸோ இது உங்களுக்கு ஒரு மெயின் வருமானம். எப்போ வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மக்கள் மத்தியில் வந்துட்டு மிகவும் குறைய தொடங்குதோ அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. பட் அப்படி நடந்தால், கோவிட் சமயம் மாதிரி எல்லாரும் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் நடந்தால் வருமானம் குறையும். மற்றபடி வரக்கூடிய வருமானத்தில் மிகவும் அதிக அளவு அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீசஸ் டு கார்பரேட்ஸ், அதுதான் வந்துட்டு 500 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. ட்ரெஷரி இன்கம் அந்த செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 217 கோடி. அதர் ஆப்ரேட்டிங் இன்கம்னு சொல்லக்கூடிய மற்ற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 200 கோடி. அதெல்லாம் 10 விழுக்காடு தான். மெயின் வருமானம் 2000 கோடி. அந்த 3000 கோடியில் கிட்டத்தட்ட 2000 கோடி 70 விழுக்காடு வந்து இதுலேருந்து தான் வருகிறது. இதில் வந்து யாரெல்லாம் வந்துட்டு முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து ஒரு பப்ளிக் தான் இருக்கிறதுலே அதிக அளவு வச்சுருக்கோம். நம்ம தான் வச்சுருக்கோம், 35 விழுக்காடு வச்சுருக்கிறோம். கார்பரேட் பாடிஸ் ஒரு 18%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 4%, எஃபிஐஸ் என்ஆர்ஐஸ் என்று சொல்லக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இவங்களாம் வந்துட்டு 14.5 விழுக்காடு வச்சுருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பிளேசிங் பண்ணியிருப்பாங்களே அவங்க ஒரு 11 விழுக்காடு. ட்ரேடிங் மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீரோதாவாக இருக்கட்டும் மற்ற மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களே, நிறைய ப்ரோக்கரேஜஸ் இருக்குது, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 13 விழுக்காடு வச்சுருக்காங்க. இதில் மெயினாக அதிக அளவில் வச்சுக்கூடிய டாப் 10 ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 5.6 விழுக்காடு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தார்த் பாலச்சந்திரன் 3 விழுக்காடு வச்சிருக்காரு. அவர் வந்து இந்தியாவில் பிறந்த துபாய் பேஸ்டு ஒரு பெரிய இன்வெஸ்டர், அவர் ஒரு 3 விழுக்காடு வச்சிருக்காரு. நிப்பான் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1.8 விழுக்காடு, டாடா இன்சூரன்ஸ் வந்துட்டு 1.4 விழுக்காடு. மற்ற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழுக்காட்டுக்கு நெருக்கத்தில் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இவங்களுடைய வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2025 நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் தான் அதிகமான அளவு வருமானம் வந்திருக்கு. 1325 கோடி லாபம் வந்து ஈட்டியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆவரேஜாக 545 கோடி அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய 1300 கோடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவன் மேபி 1200 கோடின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொண்டால் கூட இவங்களுடைய பாரோயிங்ஸ்னு பெருசாக ஒன்றும் இல்லை. அதர் லைபிலிட்டிஸுங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அந்த ரெவென்யூ ரெக்கக்னிஷனுக்காக வச்சுருக்காரு தான். அதையும் கூட தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஏற்கனவே நமக்கு அதை காட்டும். லைபிலிட்டிஸ் இல்லாமல் 611 வந்து ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிக்குது. ஏன்னா இந்த நிறுவனத்தை வந்து மிகவும் அதிகமான வளர்ச்சியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் வச்சுருக்கிறதுனால தான் இந்த ஒரு மதிப்பு வந்துட்டு மிக மிக குறைவாக நம்ம காட்டுது. அனாலிசிஸ் ஷீட்டில் அதனுடைய க்ரோத் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினால் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை, நாட்டுக்கு நாடு மாறுபடும்.
எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இப்போ இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டு சிஏஜிஆர் வந்துட்டு ஆக்சுவலாக மார்ச் 2020 ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது. அதான் நான் சொன்னேன், ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு 3 மடங்கு வளர்ச்சி அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸில் வந்ததுனால 40 அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறது. அப்படி இல்லாமல் 20 விழுக்காடு சராசரியாக வளரக்கூடும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்ம வந்து வரலாம். நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 விழுக்காடு வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ 30%ங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளான கெஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிடிஎஸ்ல பார்த்தபோதும் இதை தான் சொன்னோம். தொடர்ந்து வந்து மக்களினுடைய வருகை வந்து பங்குச்சந்தைக்குள்ளே இருக்குது. இது நோக்கி மக்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து இதனுடைய ஊடுருவல் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த பெனிட்ரேஷன் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. இதை நோக்கி நிறைய வரும்போது இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அதிகமான அளவு வருமானம் வரும். இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அதனுடைய வளர்ச்சி மதிப்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1300 கோடி தான் எடுத்திருக்கோம். 61 கோடி அப்படிங்கிறது மிக மிக அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு. 30 விழுக்காடு, அதாவது 61 கோடி வச்சா எப்படி வருது, 4000 ரூபாய் வருது. அதுதான் இப்போ இருக்கிறதுல 32 விழுக்காடு மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு வருது. அது மிக மிக அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு. 30ன்னு மாற்றோம்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் 1500 ரூபாயை குறைந்து விட்டார். ஸோ இப்போ விற்கக்கூடிய விலை வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ விற்கக்கூடிய விலை என்ன அப்படின்னா 2775 ரூபாய். இது கிட்டத்தட்ட 2 மடங்கு விலை விற்கிது. நம்ம பஃபட் மெத்தடில் பார்த்தா விட 2 மடங்கு விலை விற்கிது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக 60% 50% வளருவாங்க அப்படிங்கிறத இது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும். அது வந்து குறைந்து இறங்கி வரும்பொழுது வாங்கினால் ஓரளவுக்கு ரீசனபிளான நல்ல ஒரு ப்ரைஸாக இருக்கும். பட் இந்த விலை மிக மிக அதிகமாக நமக்கு தோணுது. இது எங்களுடைய மதிப்பீடு மட்டும்தான். வாங்குங்க விற்றுருங்க அப்படிங்கிறதான ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க. எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.